அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். "அறிவினான் ஆகுவது உண்டோ? பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை" அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது, மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதிக் காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மத்தவங்க படக்கூடிய கஷ்டத்த நம்ம படக்கூடிய கஷ்டம் மாரி கருதி, அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ குடுக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம பெற்ற கல்வியினாலும், நமக்கு இருக்கக்கூடிய அறிவினாலும் எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 315 அதிகாரம் "இன்னா செய்யாமை" அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் அப்படிங்கிறது 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 2019ல கொண்டு வந்த சட்டத்த இப்ப என்ன பண்றாங்கன்னா, 2026ல திருத்தம் பண்றாங்க. சரியா? சோ, இதுல முக்கியமா பேக்கிரவுண்டுன்னு பார்க்கிறப்ப 2014ல நமக்கு என்ன வந்திருக்கும்னா, நால்சா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அந்த நால்சா வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 3 ஜெண்டர் அப்படிங்கிறத முதல் முறையா அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அந்த வழக்குல தான். ஃபார்ம்ல எல்லாம் இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறீங்கன்னா, அதுல 3 ஜெண்டர் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாரி சொன்னது நால்சா வழக்கு தான். அடுத்ததா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஓகே, செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத சொன்னதும் இந்த நால்சா வழக்கு தான். அதாவது ஒரு நபர் இருக்காங்கன்னா, அவங்க பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆண் மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அவங்க மென்டலி விமனா கூட ஃபீல் பண்ணலாம். அப்ப ஒரு பெர்சனுடைய ஐடென்டிட்டிய முடிவு பண்றது அந்த பெர்சன் தான். ஓகேவா? 3ஆம் பாலினத்தவர்கள் தங்களை சுயமாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த நால்சா வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. அதான் ரைட் டு செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி. நான் ஆணாக அப்பியர் ஆகலாம். ஆனா எனக்கு நான் ஒரு விமனா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் அத்தாரிட்டீஸ் கிட்ட சொல்றப்ப, என்ன விமன்ன்ற ஜெண்டருக்கு கீழ ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படி சொல்ல முடியும். அதுதான் இந்த உரிமை. ஓகேவா? இது ஒரு அடிப்படை உரிமையா உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த சட்டமாக கொண்டு வராங்க. 2019ல டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்ப, இத ஒரு சட்டமா கொண்டு செக்ஷன் 4ல கொண்டு பிளேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 3ஆம் பாலினத்தவருக்கான சட்ட திருத்த மசோதாவுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு உரிமைய ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆணுன்னு சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல பெண்ணுன்னு கூட அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்க சொல்றத தான் அத்தாரிட்டீஸ் ரிஜிஸ்டர் பண்ணி குடுக்கணும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப இந்த புதுசா வந்த அமெண்ட்மென்ட்ல இந்த செக்ஷனையே ரிமூவ் பண்ணிட்டனால, செக்ஷன ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன் எந்த ஜெண்டருக்கு கீழ வருவாங்க அப்படிங்கிறத ஒரு மெடிக்கல் போர்டு தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சீஃப் மெடிக்கல் ஆபீசர் தலைமையில ஒரு குழு போடுவாங்க. அந்த மெடிக்கல் போர்டு தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆணா, பெண்ணா அப்படிங்கிற என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு புது சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகேவா? இப்ப நான் ஆணா, பெண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடிய உரிமைய என் கையில இருந்து எடுத்து ஒரு மெடிக்கல் ஆபீசர் கையில குடுத்துட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயத்த தான் எல்லா எதிர்க்கட்சிகளும் எதிர்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த மசோதா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. அதனால பாஸ் பண்ணிட்டாங்க. சோ லோக்சபாலயும் பாஸ் ஆயிருச்சு. ராஜ்யசபாலயும் பாஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு முக்கியமான விஷயத்த பார்த்திருக்கோம். நன்றி.